ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நாவி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஒரு சின்ன மோட்டிவேஷன் தான் பார்க்க போகிறோம். யாருக்கான மோட்டிவேஷன் அப்படின்னா, டெய்லரிங்கில் பிகினர்ஸுக்கான மோட்டிவேஷன். அதாவது டெய்லரிங்கில் கொஞ்சம் நாலேஜ் வந்துட்டு அவங்களுக்கு இருக்கும். ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க, ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான மோட்டிவேஷன் தான் இது. நீங்கள் உங்களுக்கு எப்போ அந்த டெய்லரிங் பற்றின நாலேஜ் வந்தது, உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரியலைஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். அதிலேருந்து நீங்கள் அதுக்கான ஸ்டெப் என்ன எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுங்கள். ஸோ டைம் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கும். நம்மளை நாமே தான் என்கரேஜ் பண்ணி அதுக்காக நம்ம எஃபர்ட் போடணும். போட்டால் மட்டும்தான் நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கெரியரை கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் டெய்லரிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணால் கஸ்டமர் வருவாங்களா, இல்லை நம்ம ஸ்டிச் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படிங்கிற டவுட் வந்துட்டு உங்களுக்கு எப்போவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா கரெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுப்பீங்க அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் மற்றவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். நீங்கள் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் ஸ்டார்டிங்கே அப்படிலாம் இல்லை. ஒரு சாரீ வந்து ஓரடிச்சு கொடுக்கறது, அப்புறம் இந்த கையிலெல்லாம் மூட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி டெய்லரிங்கில் நிறைய இருக்குது. டாப் ஆல்ட்ரேஷன், அப்புறம் பட்டு பாவாடை சட்டைக்கெல்லாம் கை வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸ்டிச் பண்ண நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்கிட்டே நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணுறேன், உங்களுக்கு சாரீ முந்தானை அடிக்கணும் அப்படின்னா கொடுங்க, ப்ளவுஸ் வந்து நீங்கள் வெளியில் கூட கொடுத்து தைச்சிக்கோங்க, சாரீ மட்டும் என்கிட்ட கொடுங்க, நான் அடித்து கொடுக்குறேன். அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நீங்கள் உங்கள் வீட்டில் மிஷின் இருக்கிறதும், நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிறதும் பக்கத்தில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கெல்லாம் தெரிய வரும். ஸோ அப்படி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட டெய்லரிங் கெரியரை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு எதுவுமே நீங்கள் ஜீரோவாக இருந்தாலுமே உங்கள்கிட்ட மிஷின் இருக்குது அப்படின்னா, இப்போது நிறைய யூடியூப்லலாம் வீடியோஸ் வந்துட்டு அதிக அளவு போடுறாங்க, இந்த மாதிரி டெய்லரிங் நாலேஜ் வீடியோஸ் எல்லாம். ஸோ அதை பார்த்து கூட உங்களால் கன்ஃபார்மாக ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எதுக்காக ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு சின்ன அளவில் ஏர்னிங்ஸ் வந்துட்டு தேவைப்படும். அதுக்காக தான் நீங்கள் வீட்டிலருந்தே ஒர்க் பண்ணுற மாதிரி டெய்லரிங் ஜாப்பை சூஸ் பண்ணியிருந்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே ஃப்ரீயாக வந்துட்டு யாருக்கும் ஸ்டிச் பண்ணி கொடுக்காதீங்க. ஒன் டைம் நீங்கள் ஃப்ரீயாக ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்கள்கிட்ட ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணும்போது அமௌண்ட் கேட்டிங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வர்றதை அவங்க கம்மி பண்ணிடுவாங்க, இல்லைனா வராமே கூட போயிடலாம். இந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம அதே அமௌண்ட்டை வெளியில் கொடுத்து நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில கஸ்டமர் வந்துட்டு நினப்பாங்க. ஸோ நீங்கள் சின்னதாக ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க்காக இருந்தாலும் அதுக்கு உண்டான அளவு அமௌண்ட் நீங்கள் வாங்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. அதுதான் உங்களோட கெரியருக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் எல்லா டெய்லர்ஸ் மாதிரியும் அமௌண்ட் வந்து வாங்குங்க அப்படின்னு வந்துட்டு நான் சொல்ல வரல. நீங்கள் இது இப்போ தான் பிகினிங், ஸோ அவங்கள விட கம்மியாக வாங்கிக்கலாம், இல்லை அவங்க வாங்குகிற அளவு கூட நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களால் நீங்கள் பண்ணுற ஒர்க்கை உங்களால் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற டெய்லர்ஸ் வாங்குகிற அமௌண்ட்டே வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்க முடியாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் இல்லை, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இனி தான் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்கள விட கம்மியாகவே வாங்கிக்கோங்க. ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து தைச்சி போடுங்க. அப்படின்னா தான் உங்கள்கிட்ட மற்றவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்ல ஒரு லேஸ் வச்ச ஒர்க்கோ அந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒர்க் ப்ளவுஸ் வந்து போட்டு இது நான் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் தான் நல்லா இருக்குதா அந்த மாதிரி
ரிலேட்டிவ்ஸ்கிட்ட தானே நம்ம பேச போகிறோம். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட டெய்லரிங் கெரியர் வந்துட்டு கண்டிப்பாகவே சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தப்பே இல்லை. கற்றுக்கிறதுக்கு ஏஜ் ஒரு தடையும் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ஏஜாக இருந்தாலுமே நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம், எப்படி வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. கற்றுக்கிறதுக்கு நமக்கு மனசு தான் வேணும். ஸோ நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் கண்டிப்பாக இனிமேல் கற்றுக்கிட்டு அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரவும் முடியும். ஸோ ஓகே, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தென் இந்த நியூ இயர் இன்றைக்கி வந்து 3 ஆயிடுச்சா டேட்டு. ஸோ இந்த இயர் உங்களுக்கு கன்ஃபார்மாக டெய்லரிங்கில் ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ பாய். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and all the best for your tailoring career. Bye all.